வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி சுதந்திர தினம். இந்த தீய சக்திகள் பூரா நாட்டில் ஆட்சியிலிருந்து குட்டிச்சவர் ஆகிக்கிட்டு இருந்தான். பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த சுதந்திரத்துக்காக அப்போ வட இந்தியன் தென்னிந்தியன் அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் போகிறான்னாங்க. காந்திஜி ஒரு வட இந்தியர் தான். அவர் வந்துக்கிட்ட அத்தனை பேரும் இன்றைக்கும் மகாத்மாங்கிறாங்க. காரணம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாருன்னு. நேதாஜி அவர் வட இந்தியாக்காரரு. இன்றைக்கும் அவர் வட இந்தியாக்காரங்க தென்னிந்தியாங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை. எல்லோரும் அவரை இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த திருட்டு கூட்டம் வந்த உடனே இப்போது கொடியை ஏற்றினான் சுதந்திர தினத்தன்னைக்கு. இன்றைக்கி கருப்பு நாள் அப்படின்னு மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு கடைசி நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனான் பாருங்க. அதில் ஒரு சில பேர் தான் பதவி அனுபவித்தான். எதுலேயுமே ஜெயிலில் போகாமல் ஒரு சாதனைகளும் செய்யாமல் ஒரு தியாகமும் செய்யாத திருட்டு கூட்டம் இந்த நாட்டுக்கு இத்தனை வருடமாக ஆட்சி செஞ்சது. ஒழுங்காக இருந்தானா இந்த திருட்டு கூட்டம்? வாவு சிதம்பரனார் செக்கு இழுத்தார் ஜெயிலில் போய். அவர் வாரிசுகள் பூரா இன்றைக்கி இது பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளெல்லாம் யார் நினச்சி பார்க்குறா? நாட்டு சுதந்திரத்துக்காக பசுமன் முத்துராமலிங்க தேவர் 11 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இன்றைக்கி யார் கண்டுக்கிறா? எல்லாம் ஜாதி தலைவராக்கிட்டாங்க. வாவு சிதம்பரனார் பிள்ளைமாருக்கு தான் ஒரு மாலை போட்டு கொண்டாடுறாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன ஆச்சு? அதனால் சுதந்திர போராட்டங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்ன சொல்கிறான்? வந்தே மாதிரிமே போடாதங்கிறான். திருடர்களுங்க இவன் எங்கே நாட்டுக்காக இவன் நோயும் குடும்பமோ எங்கே செஞ்சாங்க? போடாதாங்கிறான் வந்தே மாதிரத்தை. அப்படி ஒரு மோசமான நிலைமை இந்த நாட்டில் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திராவிடம் இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி கொடியேற்றிருக்காரு. போன வருஷம்லாம் இருந்தாலும் கொடியேற்றினார். அவரால் நடக்க முடியலை, கையில் பிடிக்க முடியலை. கூட இருக்கிற கான்ஸ்டபிள் தான் கொடியேற்றினான். இப்போ நல்ல வேலை ஒரு முதலமைச்சர் அவரே கையில் கொடியை இது பண்ணி தேசிய கொடியை ஏற்றிருக்காரு. வந்தே மாதரம் பாடணுன்ட்டாங்க ஹைகோர்ட்டில் சர்க்குலர் அனுப்பிட்டான். வந்தே மாதரம் பாடி ஆகணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜனகணமனதை பாடணுன்னாங்க. இதில் என்ன வித்தியாசம்? அது என்ன இன்னொரு நாடோட பாடலா? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கெல்லாம் பாடின பாடல் தானே. செண்பகராமன் அப்படின்னு ஒரு தமிழம் பாடினது தான் அந்த இது வந்தே மாதரம் உருவாக்குனது. ஸோ வெக்கம் இல்லாமல் இவங்க இதை ஒரு இதுவாக இது பண்ணி அதை பாடக்கூடாது, இதை பாடக்கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து எங்களுக்கு தெரியாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு பாடணுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்னையா படிக்காத பயிலுங்க, முட்டாளுங்க, நீங்கள் சொல்லி என்னையா பண்ணுறது அப்படின்னு இந்த நாட்டில் யாரும் கேட்க துப்பு இல்லை. விஜய் இப்போ வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு இன்னைக்கு வந்தே மாதரம் பாட ஹைகோர்ட் சர்க்குலர் போட்டாங்கிறதுனால பாடியிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்தும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனகணமனதை பாடியிருக்காங்க. விழா சிறப்பாக நடந்திருக்கு. விஜய் பேசியிருக்காரு. 7-8 கோடி மக்கள் இருக்கீங்க, எல்லாம் நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு இதோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ஒதுங்கிக்கிறாதீங்க. நாங்கள் ஊழலாக ஆட்சி கொடுக்கணும்னு இருக்கோம். எங்களோடு சேர்ந்து எல்லாம் ஒத்துழைங்க. மக்கள் நல திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதில் தான் நீங்கள் இது பங்கு கொள்ளுங்க, எங்களுக்கு ஆதரவாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அடுத்து மத்திய அரசுக்கு நாங்கள் துணையாக நிற்போம். மத்திய அரசுக்கூட நட்பு பாராட்டுவோம். மக்கள் நல திட்டங்களில் அவங்கள நாங்கள் பதிச்சுக்க மாட்டோம். இப்போ கூட விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவான், அங்கே மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு இதுக்கு பணம் கொடுப்பான். அது இவங்க வேறு இதுக்கு திருப்பி விட்டுருவாங்க. இவங்க எங்கள் கான்ட்ராக்டில் 30% கிடைக்கிறதெல்லாம் கொண்டு விட்டுருவான். இவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால தான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்க கட்டின பணத்துக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷனுக்கு கூட கொடுக்க முடியாமல் அந்த பணத்தை பூரா வேறு எதுக்காச்சும் இப்படி தான் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஃபைனான்ஸு நிதினாலே என்னன்னு தெரியாது. ஒரு வேலைக்கும் நிதியை எப்படி இது பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். உனக்கு அறிவு இல்லைன்னா ஒரு அறிவாளி அங்கே ஆஃபீஸராக போடணும்ல, அதையும் செய்யாமல் குட்டிச்சவராகிட்டு இருந்தாங்க. இப்போ நிதியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு விஜய் அதை ஒரு முதல் கருத்தாக சொல்லியிருக்காரு. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு
செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். அது மறுபடி பாராட்டுக்குரியது. மத்திய அரசாங்கம் மோடி இருந்தான்னா யார் இருந்தானே, மாநில அரசாங்கம் அப்படி தான் கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்பை மாற்ற முடியாது. விஜய் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யாருக்கு? பிரதம மந்திரிக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனை, இந்திய அரசியல் சட்டத்தை நிரந்தரமாக திருத்தணும் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன திருத்தணுமா? இந்த 543 எம்பிங்களை தவிர மேற்கொண்டு நீங்கள் உருவாக்கக்கூடாதுன்னு நிரந்தரமாக திருத்தணுமா? யாரோ தவறாக விஜயை வழி நடத்தியிருக்காங்க. அது எப்படி மாற்றுவீங்க? இது அவங்க மட்டும் 541 மாநில சங்கங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மாவட்டங்களையே நீ பிரிக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். உங்களுடைய அதிகாரத்தில் மற்றவங்க தலையிட முடியுமா? மாவட்டத்தை மட்டும் சுதந்திரம் அடையும் போது 20 மாவட்டமோ 18 எத்தனை மாவட்டம் இருந்தது? இன்றைக்கி எத்தனை மாவட்டம் இருக்குது? நீங்கள் எதுக்கு பிரிக்கிறீங்க? நாட்டுக்கு நிர்வாகம் இதாக இருக்கணும்னு தானே பிரிக்கிறீங்க. அதே மாதிரி அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, ஒரு எம்பிக்கு 7 லட்சம் பேர் தான், அது மாதிரி வச்சு பிரிக்க போகிறோம். உங்களுக்கு 59 எம்பிங்கிறாங்க. வாங்கிக்கிற வேண்டியது தான். கேட்டால் என்ன சொல்கிறீங்க? உத்தரப்பிரதேசம் வட இந்தியாவுக்கு தான் இருப்பான். அவன் ஜனத்தொகை அதிகம். இப்போவே 80. அவன் நம்ம 39, அவன் 80. இப்போ கூட இல்லையா? அதுதானே இது பண்ண போது விகிதாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக கூட்டும் போது 50% அவனுக்கு கூட்டிகிட்டு போகுது. அதில் வட இந்தியிலே ஆட்சிக்கு வந்துடுவாங்க. என்ன வட இந்தியில் ஆட்சிக்கு வந்துடுவாங்க? இன்றைக்கும் அப்படி தான். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் அண்டு மகாராஷ்டிரா 4 பேர் நினைக்கிறது தான் நாட்டில் நடக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு சட்டத்திட்டம் இங்கே வந்திருக்கு. அதனால் ஒரு கூட்டமைப்பு, கூட்டாட்சி இதெல்லாம் பிரச்சனையாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்திய அரசியல் சட்டம் இப்படித்தான் உருவாயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன் விஜய்க்கு, நீங்கள் இதை பிரிக்காதீங்க, எம்பி கூட்டாதீங்க சொல்கிறது சரியான முடிவு அல்ல. அவங்க பிரிக்கத்தான் செய்வான், கூட்டத்தான் செய்வான். அவனுக்குரிய அதிகாரம், உங்களுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் கூட்டுற மாதிரி அவங்களுக்குரிய அதிகாரத்தை அவர்கள் கூட்டுவார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுதந்திர தின விழாவில் விஜயோட அப்பா, விஜயோட அம்மா எல்லாருமே கலந்துருக்காங்க. அது பெற்றோர்கள் தன் மகன் ஒரு பெரிய தகுதியுடைய தான் வந்திருக்காரு, ஒரு பதவி கிடச்சிருக்காரு, கொடியேற்றுறாருன்னா 10 பெற்றவங்க மனசுக்கு ஒரு இதாக இருக்கும். அவங்கள கூப்பிட்டாங்க, தப்பு இல்லை. ஆனால் சினிமா நடிகை திரிஷாவும் அவங்க கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் நல்ல நண்பராக இருக்கலாம். உங்களுக்கு எதிர்கட்சியில் எல்லோருமே அதை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்குறாங்க. அவங்க மனைவியே அதை சொல்லி 10 இதில் போட்டிருக்காங்கும்போது எதுக்கு திரும்பி அவங்கள ஒவ்வொரு விழாக்கணுக்கும் நீங்கள் கூப்பிடுறீங்க? அதைத்தான் விஜய்க்கு கோரிக்கை விடுக்க விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் விஜய்க்கு எதிரானவர்கள் இல்லை, விஜய்க்கு ஆதரவானவர்கள். விஜய் கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவை எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஆதரவெல்லாம் கொடுத்தோம். ஆனால் விஜய் செய்யும் நல்லது கெட்டதுகளை நாங்கள் நல்லதை ஆதரிப்போம், கெட்டது இருந்தால் எதிர்த்துப்போம், சுட்டி காட்டுவோம். அது மாதிரி சுட்டி காட்டுறோம். அந்த நடிகையோட இது பிரச்சனையாக வரும்போது திரும்ப அந்த நடிகையை கூட்டிகிட்டு வர்றது, கொண்டு வர்றது, முக்கியத்துவம் கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா வெறும் வாயமன்றவனுக்கு அவள் கையில் கொடுத்த கதையே ஆயிரும். உதயநிதி இவங்கெல்லாம் யோகியம் மாதிரி மற்றவங்களை அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதாக தான் எங்களுடைய கருத்து. நீங்கள் நல்லவராக இருக்கலாம், உங்களுடைய உண்மையான நட்பாக இருக்கலாம். ஆனால் இதை வருங்காலத்தில் நீங்கள் தவிர்க்கணும். மற்றபடி சுதந்திர தின விழா நல்லபடியாக நடந்திருக்கு. வேறு ஒரு முதலமைச்சர் வந்தது இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்து முறையாக எம்எல்ஏ வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்தே கார் கொடுக்க போகிறாங்களாம், அரசாங்கத்திலேருந்து ஒரு பிஏ கொடுக்க போகிறாங்களாம். முதன்முறையாக எம்எல்ஏக்களா? ஏன்னா எம்எல்ஏ கார் இல்லைன்னா கஷ்டம். விஜய் அரசாங்கத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்க, சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. அவர் எம்எல்ஏன்ட்டு பஸ்ஸில் போனாருன்னா அசிங்கம் தான். அதனால் முறையாக நீங்கள் எம்எல்ஏ வந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இதை அரசாங்க பணிக்கு தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு சட்டசபைக்கு வரலாம், காரில் வரலாம். அன்றைக்கி அரசு பணி, நீங்கள் தொகுதிக்கு போகிறீங்க தொகுதி விஷயமாக காரில் போகலாம். அதுக்கான பெட்ரோலை அரசாங்கம் தானே செலவு பண்ணுது. அப்படிங்கிற கண்டிஷனோடு கொடுங்க.
பிஏங்கிறது வந்து விட்டு மக்கள் பணிக்காக அவங்க உபயோகப்படுத்தட்டும். கார் எடுத்துகிட்டு ஊர் சுற்றக்கூடாது. இதை பல ஆஃபீஸருங்க செய்கிறாங்க. சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வரணும். அதனால் இது நல்ல முடிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கார் இல்லாதவனுக்கு கொடுங்க. நீங்கள் வந்துக்கிட்டு எடப்பாடி 2 கோடி ரூபா காரில் வர்றாரு, பிஎம்டபிள்யூவில். எங்கேருந்து வந்தது பணம், என்ன வருமானம், என்ன தொழில், ஆனால் 2 கோடி ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி பிஎம்டபிள்யூ காரில் வர்றாரு. ஏன் வர்றாரு? அவன் ரெஜென்ட்னு ஒன்று வச்சுக்கிட்ட பேருக்கு நாட்டு மக்களை கொள்ளையடித்து அந்த பணத்தெல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு போடுறாரு. அவர்கிட்ட இல்லாத காரா? அப்போ அவருக்கு கார் தேவையா? அதனால் கேஎன்ஆர் அவருக்கு ஊழல் பண்ணதே 1020 கோடிங்கிறாங்க. எல்லா மந்திரியாக முன்னாள் மந்திரி, திமுக முன்னாள் மந்திரி பூரா கார் வச்சுருக்கான். அதனால் புதுசாக எம்எல்ஏக்களாக வந்தவங்களுக்கு இவங்களோட கூடின பிஏவோட கூடின வசதி செய்து கொடுப்பது நல்ல விஷயம். ஆனால் பழைய ஆளுங்களுக்கு, பழைய முதலைக்கு, பிஎம்டபிள்யூ காரங்களுக்கெல்லாம் அதை வந்து கொடுக்கக்கூடாது. பிஏ கூட கொடுக்காதீங்க அவர்களுக்கு. ஏன்னா பல பிஏ வச்சுக்கிற அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கான் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து சொத்து வரி ஏற்கனவே ஸ்டாலின் இருக்கும்போது 100% கூட்டினார். இப்போ சென்னை மாநகராட்சியில் என்ன பண்ணியிருக்கான், சொத்து வரியை பல மடங்கு கூட்டியிருக்கான். வெளியிலேயே சொல்லலை. இது யாருடைய வேலையாக இருக்கும்? பிரியாங்கிறவங்க தான் இவங்க மேயர் ஸ்டாலின் சொல்லி மேயர்கிட்ட சொல்லி பல மடங்கு கூட்டி விட்டுது. கெட்ட பேர் தாவைக்காக்க போட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை மனசில் வச்சு பல மடங்கு கூட்டிட்டாங்க. இதுக்கு கமிஷனில் உடனடியாக சென்னை மாநகர கமிஷனர், அதாவது இந்த கமிஷனர் நான் சொல்கிறது மாநகராட்சி கமிஷனரை மாற்றுங்க. எதுக்கு அந்த ஆள் வந்து ஒரு சிஎம் இருக்காங்க, இவர் பாட்டுக்கு பல மடங்கு கூட்டுவார். எப்படி கையெழுத்து போட்டால் இவர் திமுகவின் ஏஜென்ட்டுங்கிறது தான் எங்களுடைய இது. சொத்து வரி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் வருது ஓனருங்களுக்கு. அவன் வாடகைக்கு விடுறவன் தலையிலெல்லாம் கட்டுவான். கடைசி இந்த கட்ட போகிறவன் யார்? வாடகைக்கு எவன் இருக்கான்னா அவன் தான் மாட்ட போகிறான். அதனால் சொத்து வரியை வந்து உயர்த்திய இது ஸ்டாலினோட வேலை தான். அவருடைய மேயரை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அவங்கள பதவியை விட்டு வெளியில் தள்ளுங்க. இவங்கெல்லாம் திமுகவின் ஏஜென்ட்டு. தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்படி அதிரடியாக சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நல்ல சாவே வராதுங்கிறார் ஒருத்தர். நல்ல வார்த்தையை பேசுனா இவங்க இந்த திமுக உங்களுக்கு தான் நல்ல சாவு வராது. நல்ல சாவு அவனுக்கு வராது. கெட்டது பண்ணுறவன், நாட்டை கொள்ளையடிக்கிறவன், நாட்டு மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறவனுக்கு தான் நல்ல சாவு வராது. அப்படி பார்த்தா திமுககாரன் அப்படி மந்திரியாக இருந்தவன், இதில் இருந்தவன் ஒருத்தனுக்கும் நல்ல சாவு வராது. ஆனால் இவங்க இன்னொருத்தனை பார்த்து நல்ல சாவு வராதான். சொல்கிறது யார்? ஆர்எஸ் பாரதி, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் தான். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நான் சொல்கிறேன், என்னத்தை பேசுகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் தான் மந்திரி இதில் உட்காந்துக்கிட்டு இதில் பதவியை கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னென்னு கேட்டால் சுப்பிரமணியன்னு ஒருத்தரான், சைதாப்பேட்டை எம்எல்ஏவான். ஆஸ்பத்திரி வர்றதுக்கு அவர் தான் பெருமளவு உதவி செஞ்சாராம். யார்? சுப்பிரமணி. அவரை தோக்கடிச்சிட்டாங்களாம் மக்கள். அதனால் அந்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதான். உன்னுடைய சுப்பிரமணி ஞானசேகரன்கிறதில் அந்த சார் விஷயத்தில் அவர் பேர் இப்படி அடிபட்டுச்சு. இப்படி கொடுத்த ஒரு ஆளை மந்திரியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி மக்கள்லாம் காரி துப்புனாங்கல்ல. உங்களுக்கு தான் ஏன் நல்ல சாவு வராது? நல்ல சாவு வராது. உங்கள் தலைவர் இருப்போனா எவனுக்கு நல்ல சாவு வந்தது? உங்கள் இயக்கத்தை ஆரம்பித்தது வந்து ஈவேரா தானே. ஈவேராவுக்கு நல்ல சாவு வந்ததா? 97 வயசு வரை அப்போ இதெல்லாம் கிடையாது. சிறுநீரக அட்வான்ஸ் சிகிச்சை எல்லாம் கிடையாது, டயாலிசிஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போ மோதல் செட்டியை கையில் வச்சுக்கிட்டே தூக்கிட்டு வருவாங்க. அப்படி அவர் விடுற பெருமூச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் எல்லாருக்குமே. அவ்வளவு கஷ்டப்பட்டார். நல்ல சாவா வந்தது அவருக்கு. கஷ்டப்பட்டு செத்தார் உங்கள் தலைவர். அதுக்கடுத்தது அறிஞர் அண்ணா எடுத்துக்கங்க. அவர் உங்கள் கட்சியில் இருந்ததுக்காக, சாமியை திட்டினதுக்காக புற்றுநோய் வந்தது. தொண்டையில் பேசவே முடியலை. அது அமெரிக்காவில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். அதுவும் நடக்காமல் சிறு வயதிலேயே செத்தார். நல்ல சாவா? அடுத்தது உங்கள் கருணாநிதிக்கு வந்தது. அதுவும் நல்ல சாவா? கடைசி நேரத்தில் வாயே பேச முடியலை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கஷ்டப்பட்டு 1.5 வருஷம். அதுக்கு முன்னாடியே எப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரை நாற்காலியில் தான் இருந்தார்.
2002 உட்காந்தவர் சக்கரைனா காலியில் 16 வருஷம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நல்ல சாவாக வந்தது உங்களுக்கு. ஆக நல்ல சாவு எவனுக்குமே வந்ததில்லை உங்கள் கட்சியில் இருந்தவனுக்கு. இதில் போய் மக்களுக்கு நல்ல சாவு வரல. நீ கொடுத்த 3000 4000 ஒரு ஓட்டுக்கு கொடுத்தீங்களே, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓட்டு போட்டுருக்கான். அப்போ எப்படி என்ன அர்த்தம்? அவ்வளோ வெறுப்பு, நீங்கள் வாங்கின லஞ்சம் ஊழல். அதனால் உங்களுக்கு தான் நல்ல சாவு வராது, நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் நல்ல சாவு வரும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு வழக்கு வந்திருக்கு. என்ன வழக்குனா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கரூரில் பாதிக்கப்பட்டார்களே, இறந்தார்களே, அதில் 32 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அது தப்புன்னு போட்டார். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு எடுத்தார், படித்தார். அதில் அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சென்னை மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கொடுத்தது தப்பு இறந்தவர்கள் இதுக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே பேசும்போது என்ன சொன்னேன், ஐயோ இது நிர்வாக முடிவு, உயர் நீதிமன்றம் தலையிடுறதுக்கு அதிகாரமே கிடையாது. நிர்வாக முடிவுனா கொள்கை முடிவு, அதில் அரசாங்கம் எடுக்கிறதுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு யாரையா அதிகாரம் கொடுத்தது? சுப்ரீம் கோர்ட்டை அடித்து இது பண்ண போகிறான்னு சொன்னேன் உங்களுக்கு. நான் சொன்ன அதே கேள்வி எனக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. ஏயா கரூரில் செத்து போயிட்டாங்க 45 பேர், வீட்டில் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருந்த மாதிரி இருப்பான், அந்த குடும்பம் எப்படியா பிழைக்கும்? அப்போ அரசாங்கமாக நினச்சி அதில் 32 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து வேலை கொடுத்தா உங்களுக்கு ஏன் அரசியலாக்குறீங்க? நாக்கப்படுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை கேட்டுருக்கான். இதெல்லாம் ஒரு வழக்கா? உடனே அவர் ஜட்ஜு அவர் அட்வொகேட் சொல்லியிருக்கார், இல்லை இவரான ஏற்கனவே சென்னை மதுரை உயர் நீதிமன்றம் இதில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. மதுரை உயர் நீதிமன்றம் எப்படி கொடுத்தான்? நிர்வாக முடிவு உள்ளது, கொள்கை முடிவு இல்லை, இதில் தலையிட யாருக்குமே அதிகாரம் இல்லையா, அதுக்கும் ஸ்டே கொடுக்குறேன். மதுரை உயர் நீதிமன்றம் கொடுத்து உனக்கு வேலையை பாருங்கயா, இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி காரி துப்பி ஸ்டேயை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தேவையாது? மறுபடியும் சொன்னல, எதில் தான் அரசியல் பண்ணணும்? எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணணும். இது செத்தவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலைன்னா அரசாங்கம் அந்த முடிவு எடுக்குது. நீங்கள் யார் அந்த கேள்வியை கேட்க? நீங்கள் அரசாங்கம் ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் கேட்கணும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அப்போ இதை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணணும், இப்போ இது வாங்கணும்னு கேட்டிங்கன்னா சட்டம்னு ஒன்றும் இல்லையா? அதனால் காரி துப்பு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி இன்னொரு விஷயம், காவேரி நீர் பிரச்சனை பற்றி விஜய் ஆட்சியிலிருந்து உங்கள் ஃபைல் பண்ண கேஸ் வந்திருக்கு. என்னைக்காச்சும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஸ்டாலின் 5 வருஷம் இருந்தார், ஒரு தடவையாச்சும் கொண்டு போயிருப்பாரா வந்த வழக்க? இதுதான் சரியான முடிவு. காவேரி நதிநீர் ஆணையம் 3500 கன அடி 15 நாளைக்கு திறந்து விடுன்னு சொல்லிச்சு, அவன் திறக்க மாட்டேன்ட்டான். இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. இதுதான் கரெக்டான முடிவு. நீங்கள் கோமாளித்தனம் இந்த தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோமாளிங்க நீங்கள் தான். காவேரி பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ அருகதையே கிடையாது. நீங்கள் தான் காவேரி பிரச்சனையை அசிங்கமாக அதை இன்றைக்கி வர தொடரக்கூடிய பிரச்சனையாக உருவாக்குனது யார்? நீங்கள் தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தடுப்பு கணையெல்லாம் இப்போ விஜய் ஆட்சியில் அந்த அஃபிடவிட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், அதில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் இதை பாருங்கள், இத்தனை அணை கட்டியிருக்காங்க, ஒவ்வொரு அணையிலையும் இத்தனை டீம்ஸ் தண்ணீரை தேக்கி வச்சுருக்காங்க, தனக்கு வேண்டிய அவ்வளவு நதியிலையும் தேக்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம இயற்கை உருவாக்கிய ஒரு நதியை எப்படி அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் டிகேஎஸ்ஓ மாதிரி டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்புங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அது சரியான முடிவு. இது ஜெயலலிதா தான் காவிரி நீரில் கரெக்டான முடிவு எடுத்தாங்க. இப்போ விஜயும் ரைட்டு ட்ராக்கில் போயிட்டு இருக்க அந்த கோமாளிகளோட ஆட்சியில் என்னென்ன கூத்தம் நடந்தது, சரியான முடிவுக்கு அது சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. அவர்கள் வழக்கு பதிவு செய்தது அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணது சரியான முடிவு. இந்த முடிவை இதுக்கு முன்னாடி இருந்தாலும் எவனும் செய்யலை. ஒரு அரசியல்வாதிக்கும் உனக்கு யோகியதை கிடையாது. அட்வைஸாக பண்ணுறீங்க, அட்வைஸு கரெக்டாக சுப்ரீம் கோர்ட் சட்டப்படி தான் அதை எடுக்கணும். ஒருத்தனுக்கும் சட்டம் தெரியாது. இப்போ வேலையை போய் பாரு, நீ போயிட்டு அட்வைஸ் பண்ணு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட பெரிய அறிவாளிங்க, பெரிய உங்களெல்லாம் கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை என்னத்தை சொல்லுவீங்க?
சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணது தான் சரியான முடிவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னத்தை பேசுவேன்? எதிர்த்தான் அரசியலாக்குறதுன்னு தெரியாத தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு கேவலமான அரசியல்வாதிகள் இந்த தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கான் அப்படிங்கிறது நமது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அன்பில் மகேஷ், அரசகுமார் அப்படிங்கிறவரை கைது பண்ணாங்க. அவர் அன்பில் மகேஷ் அடித்த கொள்ளையை எல்லாத்தையும் போலீஸில் சொல்லிவிட்டார். இவர் தான் புரோக்கராக இருந்திருக்கார், பல விஷயத்தை பேசி கொடுத்துருக்கார். பார்த்தா பல கோடி வருது. இந்த கோடியை பார்த்து இந்த குடும்பம் நாட்டை அது அரசு தமிழ்நாட்டை ஆண்ட குடும்பம், பிரதமராக வரணும்னுலாம் கனவு கண்ட குடும்பம், அந்த குடும்பமே அதிர்ச்சி ஆச்சு. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு கொஞ்சம் கமிஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா பரவாயில்ல. தம்பின்னாரு ஸ்டாலின், தம்பி வச்சுட்டாரு ஆப்பு. கோடி கணக்கில் இவரே அடித்து இவரே சுருட்டி கொண்டு போயிட்டார். இப்போ தம்பி எங்கே போச்சு? அம்மா துர்கா ஸ்டாலின் தம்பிம்பாங்க. இவர் வந்துக்கிட்ட வாடா போடாம்பார். பெரிய நண்பர்கள் கூட்டம். எங்கப்பா போனீங்க? இப்போ அன்பில் மகேஷ் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கார். இந்த குடும்பமும் கைவிட்டுருச்சு. ஏன் கைவிட்டது? எப்படி கேட்டிருக்கணும்? ஏன் உன்னை கல்வி மந்திரியாக போட்டனே, இப்படி கொள்ளையடிக்கலாமாயா நாட்டு பணத்தை அப்படின்னு இந்த குடும்பம் கேட்டிருக்கணும். இதுவும் கேட்குற கேள்வி, இவ்வளோ கோடி அடிச்சிருக்கான், நமக்கு ஒன்றுமே பங்கு கொடுக்கலையே, அப்படித்தான் கோவப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவர்களுக்கு நாட்டு மேலே பற்று கிடையாது, மக்கள் மேலே அக்கறை கிடையாது. தனக்கு பங்கு வரலன்னு இப்போ அன்பில் மகேஷ் சேது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி, அவர் ஃபுல்லாக பங்கு கொடுத்தால கழட்டி விட்டாங்க. இப்போ அவர் மேலே வழக்கு வருது. எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. தலைமையிட்டிருந்து எந்த இதுவும் இல்லை, ஆதரவும் இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரா, இவங்களுக்கு தானே அடித்து கொடுத்தேனா, இவங்களுக்கு தானே கமிஷன் கொடுத்தேன், என்னையும் கைவிட்டாங்களே, எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கக்கூடிய, எனக்கு எந்த உதவியும் பண்ணலையே, இப்போ நானாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வழக்கும் வந்தது நான் என்ன ஆகுறது? இத்தனை வழக்கில் எனக்கு ஜெயிலு கிடச்சிருமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத ஏற்கனவே சொன்னோம். அதனால் ரொம்ப தீவிரமாக போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வந்து செந்தில் பாலாஜி வந்து அங்கே தூது விட்டுக்கிட்டு இருக்கார். பாஜகவுக்கு அதிமுக சொன்னாங்களாம், எல்லாம் வெளியில் போகிறான், இங்கே வந்துருந்தாராம். ஆனால் செந்தில் பாலாஜி வேணாம் அதிமுகவே வேணாம், அங்கே அவங்க அது போய் மறுபடியும் தற்கொலைக்கு சமம் அப்படின்ட்டு இப்போ பாஜகவுக்கு தூது விடுறாருன்னு ஏற்கனவே சொன்னோம். நெருங்கி வருது. நான் சொல்கிறேன், பாஜகட்ட நாட்டை கொள்ளையடித்த பணத்தை பூரா ஒப்படைச்சிட்டு கட்சியில் வந்து சேரலையான்னு சொல்லுங்கள். அரசாங்கத்திட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கட்சியில் வந்து சரி. 300 கோடிக்கு பங்களா கட்டுவார், இவர் அலைன்ஸ் மறுக்குவார், இதுக்கு ஏற்ற மாதிரி பிஜேபியில் போய் சேர்ந்துக்குவார். நாட்டு மக்கள்லாம் இழிச்சவாங்க, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நீங்கள்லாம் லஞ்சத்தையும் வாங்கிட்டு தண்டனை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இப்படி ஒன்று பண்ணுவீங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். அவர் அன்பில் மகேஷ் இதே மாதிரி இன்னும் ஏதாச்சும் ஒரு கட்சியில் அடைக்கலம் போடலாமா அப்படின்னு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத எந்த கட்சியும் சொல்கிறேன், இந்த ஊழல் பண்ணவங்கெல்லாம் சம்பாதிச்ச பணத்தை அரசாங்கத்தை கையில் ஒப்படைச்சிட்டு எந்த கட்சியிலாச்சும் போய் தொலைய சொல்லுங்கள். ஆனால் ஊழல் பண்ணதையும் வச்சுக்கிட்டு இவர்களை எந்த கட்சியாவது காப்பாற்றுமானால் அந்த கட்சியின் முகத்திலேயே கிழிப்போம். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி. தாவைக்கால சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா செந்தில் பாலாஜியால் தானே இந்த சாவை வந்தது, அதனால சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செந்தில் பாலாஜியெல்லாம் சேர்த்தாங்கன்னா அப்புறம் அதையும் நாங்கள் தோல்வி இருப்போம். முதல்ல செந்தில் பாலாஜி தகுதி இல்லாத மனிதர், ஒரு மந்திரி பதவி கையில் கிடச்சிருக்கப்பா, கடவுளாக கொடுத்துருக்கான். இப்படியா கொள்ளையடிக்கிறது? கொள்ளையடிக்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? 1000 கோடி ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நீங்கள் இப்படி போய் இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரின்னு சொல்லுவான். கம்பு பயிரிடுவாங்க, கம்புனா மாடுக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிற மாட்டை அதில் அவுத்து விட்டா அது மாதிரின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை, இவர்களுக்கெல்லாம் தண்டனை பெற வேண்டும். சொத்துக்களை அரசாங்கத்திடம் திருப்பி கொடுக்க வேண்டும். லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதுக்கடுத்தது உதயநிதி வாயாலேயே கட்டிடுவார். அதாவது உதயநிதி வச்சுருங்க அப்படியே. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், எத்தனையோ சீரியல் இருக்கும்போது உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக போட்டிங்கல்ல, வாயாலேயே கட்டார். உதயநிதி வாயை திறக்க உங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும். கோமாளிகிரின் ஆட்சிங்கிற இதை ஏன் கோமாளிகிரின் ஆட்சியா? அந்த போதை ஒரு கும்பல் எடுக்கிறாங்கன்னு சொன்னாராம் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர். அந்த மாணவரை கொலை பண்ணிட்டாங்களாம். தப்பு தான், அது போலீஸ் பார்த்துக்குவாங்கப்பா. நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோமாளி ஆட்சின்னு சொல்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் தாசில்தார் மண்ணல்றவனை காட்டி கொடுத்தாரு,
கொலை பண்ணாங்க. வாயை என்ன திறந்தீங்க? இப்போ விஏஓ வந்து மண்ணல்றவ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, கொலை பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்கூலில் போதை மருந்து அடிச்சுட்டு ஸ்கூல்லையே கொலையெல்லாம் நடந்தது உங்கள் ஆட்சியில். உங்கள் அப்பா தான் காரணம்னா இப்போ எப்போ பாச்சும் சொல்லியிருக்கீங்களா? அப்போ கோமாளி ஆட்சி நாங்கள் நடத்துகிறோன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? அது கோமாளி ஆட்சியை நடத்துகிறவங்க நீங்கள் தான் அப்படிங்கிறத உதயநிதிக்கு சொல்கிறேன். நடவடிக்கை எடுக்கிறாங்க. 6 கோடி மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் அங்கும் இங்கும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆட்சி செய்வோம் கோமாளின்னா நீங்கள் நடத்துனது என்ன? இதை விட கோமாளி. அதுவும் ரவுடிகளை அடக்க முடியாது. நீ ரவுடியே வச்சுருந்தீங்களே, உன் கட்சியில் இருந்தவங்க தான் ரவுடியா? பொம்பளை புடிசாக கையை பிடிச்சிருந்த ரவுடிகளை வச்சுருந்த கட்சி. பிரியாணி வாங்கிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணவன் உன் கட்சி. உருப்படியான கட்சியா? ரவுடிகள் இல்லாத கட்சியா? ரவுடிக்கு பெயர் போன கட்சியோ உங்கள் கட்சி தானே. அவர் எடப்பாடி ரீல்ஸ் பொருளெல்லாம் மன்னிங்க. ஆமாம் மன்னிங்க. நீங்கள் தான் ஐடி டீம்னு வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஐடி டீமில் வச்சு நீங்கள் ரீல்ஸ் போட வேண்டியது தானே. அவங்களுக்கு ஐடி டீமே இல்லை. அவன் வேணால் போடுறான்ப்பா, ரீல்ஸை போடுறான். அவனா இன்ட்ரெஸ்டோடு போடுறான், காசு கொடுக்காமல் போடுறான். உங்களுக்கு போட தெரியலை. சட்டசபையில் நடக்குது, அங்கே ஒரு கூத்து நடந்தால் அப்படியே இருந்து ரீல்ஸாக போட்டுறான். ஏதாவது பயப்படுறாரு, ரொம்ப பயமாக இருக்குது, எது பேசுனாலும் ரீல்ஸாக வந்துடுதுன்னு. அவன் தொண்டன் பண்ணுறான். உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த அதிமுக பழைய மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எத்தனை ரீல்ஸ் போட்டுருப்பான். தொண்டனே உங்கள் தலைவை மேல் வெறுப்போடு இருக்கான். அதனால் ரீல்ஸ் போடுறதுலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் விட்டு விடுறாங்க. 100 நாள் ஆட்சி. ஏன்னா 100 நாள் ஆட்சி ரீல்ஸ் விடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆட்சி முடிகிறதுக்கு 5 வருஷம் இருக்குது. உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துல நிறைவேற்றுவாங்க. 100 நாள்லேயே நிறைவேற்றுவாங்களா? இல்லை 1 மாதத்துலேயே நிறைவேற்றுவாங்களா? 2 மாதத்தில் நிறைவேற்றுவீங்களா? இல்லை நீங்கள் அப்படி நிறைவேற்றுனீங்களா? 1 லட்சம் 2 லட்சம் இருந்த கடனை 5 லட்சம் கோடி கடன் ஆக்குனது நீங்கள் வாங்கின 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆக்குனது ஸ்டாலின். நீங்கள்லாம் ரீல்ஸ் அரசுன்னு மற்றவங்களை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கோ உங்களுக்கு யோகியதை இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. ஸ்டாலின் சும்மா இருக்கார். அதாவது சட்டசபையில் அப்பாவை போய் கேளுங்க, உங்கள் அப்பாவை போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்பான்னு சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னார் முதலையே என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு. அதனால் கிண்டலாக அப்பா உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, எங்கள் மாமனாட்டுக்கு போய் கேட்க சொல்லிங்க. ஏன்னா அந்த அப்பான்னு பட்டம் வச்சுட்டாங்கப்பா. ஏன்னா அவர் சொன்னது தானே. அவர் தாத்தான்னு சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட விக்கு வச்சுக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு மூஞ்சிக்கு இதெல்லாம் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியாது அப்பான்னாரு. அதுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, அப்பாவை அங்கே போய் தேடினான்னு ஸ்டாலினோட கைக்கூலி ஆகிட்டீங்களா? சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுவாங்க, வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தான் கேட்குறேன். ஸ்டாலினுக்கு வருதுக்கிட்ட நீங்கள் யாரையா? அதுக்கமா இல்லையா? பிஜேபியில் இருக்கீங்க, பிஜேபிக்கு கொஞ்சம் பேசுங்கய்யா. பிஜேபி தலைவர்களுக்கு கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலினுக்கு எப்படி நீங்கள் பறிச்சு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர்றீங்க? அதுதான் கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அப்பானா சட்டசபையில் போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை, உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிறது. அந்த ஒரு உதயநிதி ஸ்டைல் அப்பப்போ நயினாருக்கு வந்துச்சு. இப்போ கேட்டிங்கன்னா அரசியல் என்ன பண்ணுவான், நான் வேறு மாதிரி பேசினேன்ப்பா, அது பத்திரிக்கைக்காரன் திரிச்சு போட்டேன், என்ன திரிச்சு போட்டான், பேசுனது வாய் கொழுப்பு. அதனால் நயினார் அடுத்து மாட்டியிருக்காரு. அவரும் பேசவே இல்லை. நீங்கள்லாம் தலைவர்கள், இது நாட்டோடைய தலைவி. அதனால் அவருடைய பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் தலைவரை மாற்றிட்டு வேறு நல்லால போடுங்கயா அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.